பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். க்ளோரி டு காட். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பிற்காக அவன் ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், கடவுள் சேனைகளின் கர்த்தர், பரலோக படைகளின் கட்டளைகளை இது குறிக்கிறது. த ஆர்மி ஆஃப் ஹெவன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த சங்கீதக்காரன் கடவுள் மீது வைத்திருக்கும் அந்த தெய்வீகமான அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், வேற எந்த இடத்துல வாழ்வதை விட தேவனுடைய பிரகாரத்தில் வாழ்வது, க்ளோரி டு காட், எனக்கு நல்லது. அந்த அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயம் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது மாத்திரமல்ல, கடவுளை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆலயம் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தருகிறது. க்ளோரி டு காட். அவன் வேற எங்கே இருப்பதை விட அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை விரும்புகிறாங்க. 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். என அன்பானவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை அவன் தேடக்கூடியவனாய், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவனாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இந்த பகுதியில் நாம் ஒவ்வொருவருக்கும் அவன் ஊக்குவிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் இளைப்பாறுவதற்கு அல்லது நம்முடைய நாட்களை கழிப்பதற்கு அநேக இடங்கள் இருந்தாலும் தேவனுடைய சமூகம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு, க்ளோரி டு காட், அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா நெருக்கத்திற்கும் கஷ்டத்திற்கும் அது இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது. அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் சொல்கிறோம் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்வார்னு சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். க்ளோரி டு காட். அவர் சமூகத்தில் கடந்து வாங்க. அவருடைய சமூகம் மட்டும்தாங்க உங்களை தேற்றக்கூடியது. தேவனுடைய ஆலயம் மட்டும்தாங்க உங்களை ஆற்றக்கூடிய இடம். அவருடைய பிரகாரத்தை நீங்கள் வாஞ்சியுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, ஏசாயா 30:18 வாசிக்கும்போது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவனுடைய பிரகாரத்தை நாடுவீங்களா? எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராங்க.
உங்களுக்காக மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவங்க சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என கண்பானவர்களே, கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். நம்முடைய எல்லா காரியத்திற்கும் அவரையே நீங்கள் நம்பும்போது, அவரையே நீங்கள் துணையாய் கொண்டிருக்கும்போது, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தை வாஞ்சுகிற, உம்முடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்காக நீர் மனதுருகும்படி நீர் காத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களுக்கு நீதி செய்கிற தேவன். இன்னைக்கு தேவ சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நீதியை செய்திடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.